மகாநதி அடுத்த வார எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். காவேரி பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒமட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட சொல்கிறாங்க. எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று சாப்பிட்ட ஸ்வீட்ஸு எல்லாமே சாப்பிட்டீங்களக்கா, அதனால தான் உனக்கு ஒத்துக்கலை போல அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவும் சொல்கிறாங்க. ஆனால் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு டவுட்டாகவும் இருக்குது, என்ன இப்போ வாமிட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி காவேரியும் பார்த்தீங்க அப்படின்னா வாமிட் பண்ணிட்டாங்க. குமரோட அம்மா பார்த்தீங்கன்னா கங்காவை பற்றி என்ன நீ வாமிட் பண்ணுன்னு பார்த்தா அவள் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் காவேரியை வந்து உட்கார வைக்கிறாங்க. காவேரி பார்த்தீங்கன்னா நேற்று முறுக்கு சாப்பிட்டேன்ல அதுதான் ஒத்துக்கலை போல் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்லி ஏதோ சமாளிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் காவேரி வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு டேட் தள்ளி போயிருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு காவேரி சொல்கிறாங்க, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பேன்னு எனக்கு டவுட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு காவேரி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன். அவங்க ஃப்ரெண்டு வந்து நீ வந்து ப்ரெக்னென்சி கிட் வாங்கி செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காவேரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே டவுட்டாக இருக்கனால அவங்களும் வந்து சரி நம்ம யாருக்கும் தெரியாமல் செக் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் எல்லாம் தூங்கினதுக்கப்புறம் ப்ரெக்னென்சி கிட் வாங்குறதுக்காக போகிறாங்க. காவேரி பார்த்தீங்கன்னா மெடிக்கலில் போயிட்டு ப்ரெக்னென்சி கிட் வந்து வாங்கிட்டு வந்துடுறாங்க. வாங்கிட்டு வந்து யாருக்கும் தெரியாமல் வந்து மார்னிங் வந்து செக் பண்ணுறாங்க. செக் பண்ணதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரே ஷாக்கு. அவங்க நினச்ச மாதிரியே வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, காவேரி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அந்த விஷயம் வந்து காவேரி தெரிஞ்சோன்னே ரொம்பவே வந்து ஷாக் ஆகிட்டாங்க. ஐயோ இந்த நேரம் பார்த்து நம்ம இப்படி ப்ரெக்னெண்ட் ஆகிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதற்றத்தில் அம்மாட்ட இந்த விஷயத்தை எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரி வந்து காலையில் ஒரு மாதிரி இருக்கவும் கங்கா வந்து ஏண்டி ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு காவேரியை பார்த்து கங்கா வந்து கேட்குறாங்க. உடனே காவேரி வந்து அழுகுறாங்க. ஏண்டி என்னாச்சு, ஏன் அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அக்கா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆனந்த கண்ணீரோட சந்தோஷத்தோட காவேரி வந்து சொல்கிறாங்க. கங்கா பார்த்தீங்கன்னா இதை கேட்டோன்னே ரொம்பவே சந்தோஷமாகி காவேரி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னடி சொல்கிற, ரொம்பவே சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்கடி, இதுக்கேண்டி நீ இப்படி அழுகுறன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைக்கா நான் அம்மாவை நினச்சி பார்த்து தான் இந்த மாதிரி அழுதுட்ருக்கேன். அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க எப்படி இந்த விஷயத்தை எடுத்துப்பாங்கன்னு தெரில. ஏற்கனவே வந்து விஜய் மேலே அவங்க ரொம்பவே கோவமாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பிரச்சனையாயிருன்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து கங்கா வந்து காவேரி கிட்ட சொல்கிறாங்க, அட லூஸ் மாதிரி பேசாத காவேரி, நீங்கள் 2 பேரும் சேர்றதுக்கே இதுதான் ஒரு வழியாக இருக்க போகுது. எந்த வீட்லேயுமே ஒரு குழந்தை வந்துருச்சுன்னா எல்லா பிரச்சனையுமே மறந்துடுவாங்க, அது உனக்கு தெரியாதா? இப்போ சில பேர் லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு கூட குழந்தைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா அவங்க வீட்டில் வந்து எல்லாமே சேர்ந்துருவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ நீங்களும் இருக்கீங்க. நீயும் விஜயும் உங்கள் லவ்வில் வந்து உண்மையாக இருக்கீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு எல்லாத்துக்குமே புரியுது. ஆனால் அம்மாவுக்கு வந்து அது இன்னும் புரியலை. இந்த விஷயத்து மூலியமாக நீங்கள் 2 பேரும் உண்மையிலுமே புருஷன் பொண்டாட்டியாக தான் வாழ்ந்துருக்கீங்க அப்படிங்கிறத அம்மா வந்து புரிஞ்சுப்பாங்க. அதனால் அம்மாவே உங்கள் 2 பேரையும் சேர்த்து வச்சுருவாங்க. பாரு வா, இந்த சந்தோஷமான விஷயத்த போய் அம்மா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து கூப்பிடுறாங்க காவேரியை. இல்லைக்கா இப்போதைக்கு சொல்ல வேணாம், நீ பொறுமையாக இருன்னு சொல்லிட்டு காவேரி வந்து கங்கா கிட்டே சொல்லுவாங்க. ஏன் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் கேட்குறாங்க. இல்லைக்கா இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு நான் விஜய் கிட்ட சொல்கிறேன், அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்து அதுக்கப்புறம் நம்ம அம்மா கிட்ட சொல்கிறதா வேணாமான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா எந்த பிரச்சனையாக வந்தாலும் அது விஜய்க்கு தான் சேரும், அதனால் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுடலான்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்கிறாங்க. நீ சொல்கிறது சரிதாண்டி, அவர் வேற இங்கே இருக்காரு, அம்மா ஏதாவது போய் பிரச்சனை பண்ணிட போகுது, சரி அவர்கிட்ட நீ ஃபஸ்ட்டு சொல்லிடு அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கங்கா. உடனே காவேரி பார்த்தீங்கன்னா விஜய்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமாக சந்தோஷமாக வந்து கிளம்புறாங்க. அங்கே போயிட்டு விஜய்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அவங்க முகத்தில் சந்தோஷத்தோடையும் அழுகையோடையுமே நிற்கிறாங்க. விஜய் வந்து என்னாச்சு காவேரி, ஏன் அழுகுற, இது பிரச்சனையா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்குறாங்க. உடனே காவேரி பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து வேகமாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிவிட்டு என்னாச்சு காவேரி சொல்லி என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. காவேரி பார்த்தீங்கன்னா விஜய் கண்ணை பார்த்து நீங்கள் அப்பா மக போகிறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டே ஒரு எமோஷ்னலாக விஜயோட கண்ணை பார்த்து சொல்கிறாங்க. விஜய் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலே அவங்க தான் ரொம்பவே ஒரு ஹாப்பியான பர்சன் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ சந்தோஷப்படுறாரு விஜய். எந்த ஒரு விஷயம் வந்து நடக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம இருந்த 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து ரொம்பவே ஒரு சர்ப்ரைஸை வந்து கொடுத்துருக்கு. மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தினால தான் இவங்க 2 பேருமே சேர போகிறாங்க. காவேரி வந்து கூடிய சீக்கிரம் அவங்க அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அவங்க அம்மாவே விஜயும் காவேரியும் சேர்த்து வைக்க போகிறாங்க. இந்த மாதிரி தான் இனி வரப்போகிற எபிசோட்லாம் நடக்க போகுது. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.